ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பல பேருக்கு நம்ம உடம்பு எடை கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கும். சிலர் நான் குண்டா இருக்கேன்னு சொல்றாங்க, சில பேர் நான் ஒல்லியா இருக்கேன்னு சொல்றாங்க, எனக்கு தொப்பை மட்டும்தான் பிரச்சனை, மற்றபடி உடம்பு கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே உங்களோட உடல் எடை கரெக்டா இருக்கா அப்படிங்கறது நம்ம மெடிக்கலாவும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நாம காமனா யூஸ் பண்ற ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா BMI, அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட இதுக்கு ரெண்டு விஷயங்கள் தேவை. உங்களோட வெயிட், ரெண்டாவது ஹைட். உங்களோட ஹைட்டை நீங்க மீட்டர்ல கால்குலேட் பண்ணணும், ரெண்டாவது வெயிட்டை கிலோகிராம்ல கால்குலேட் பண்ணணும். ஸோ உங்களோட வெயிட்டை உங்களோட ஹைட்டோட ஸ்கொயர், அதாவது வெயிட் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர்ஸ், அதை ஸ்கொயர் பண்ணி அதால பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை தான் உங்களோட BMI அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட BMI பாத்தீங்கன்னா 22 இருக்கு. ஸோ உங்களோட BMI நீங்க கால்குலேட் பண்ணுங்க. சரி, நான் BMI கால்குலேட் பண்ணிட்டேன், இதை வச்சு நான் எப்படி நார்மலா இருக்கிறேன் இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நார்மலான BMI, ஒருவர் உடல் ஆரோக்கியமா இருக்காரு, அவரோட வெயிட் நார்மலா இருக்கு, அவருக்கு வெயிட்னால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா அவரோட BMI 18.5 இருந்து 24.9 வரையிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது நமக்கு பொருந்தாது. ஏன்னா ஏசியா, அதாவது ஏசிய கண்டத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டெட்லைன் வச்சிருக்காங்க. அது 18.5 இருந்து 22.9 வரையிலும் சொல்றாங்க. ஸோ உங்களோட வெயிட் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க வெயிட்டை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இல்ல என்னோட வெயிட் 18.5க்கு கீழே இருக்கு அப்படின்னா உங்களை என்னன்னு சொல்றாங்கன்னா ஒல்லிக்குச்சி, அதாவது அண்டர் நியூட்ரிஷன் சொல்றாங்க. அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கும், அதனால ஈஸியா அவங்க நோய்வாய்ப்படுவாங்க. அவங்களுக்கு முடி கொட்டுறது அதிகமா இருக்கும், தோல் ரொம்ப அடிக்கடி உலர்ந்து போகும், அவங்க ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால சமுதாயத்துல புறக்கணிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகி டிப்ரெஷன் வரையும் போய் சூசைட் வரையும் கொண்டு போய் விட்டுரும். ஸோ நீங்க ஒல்லியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்க வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கான டிப்ஸை நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம சேனல்ல அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இல்ல என்னோட BMI 22.9க்கு மேல இருக்கு அப்படின்னா உங்களை ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களை தொப்பை உடையவங்க அல்லது குண்டா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இன்க்ரீஸா இருக்கிற வெயிட்டை 3 கிளாஸிஃபை பண்றாங்க. ஓவர் வெயிட், அதே மாதிரி ஒபேசிட்டி கேட்டகரி 1, கேட்டகரி 2 அப்படின்னு சொல்றாங்க. 30க்கு மேல இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா ஒபேசிட்டியும், 30 வரையும் இருக்கக்கூடியவங்களை பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, அது மெடிக்கலி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது தேவையில்லை. இந்த ஒபேசிட்டின்னு சொல்லக்கூடிய 30க்கு மேல இருக்கக்கூடிய உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு சர்க்கரை வியாதி, மாரடைப்பு, உயர் ரத்த அழுத்தம், கேன்சர், குறிப்பா பிரஸ்ட் கேன்சர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உணவுக்குழல்ல ஏற்படக்கூடிய கேன்சர், இதெல்லாம் அதிகம் வரும்னு சொல்றாங்க. ஸோ உங்களோட BMI அதிகமா இருக்குன்னா நீங்க செய்ய வேண்டியது உங்களோட உடல் எடையை குறைக்கணும். அதுக்கான டிப்ஸையும் நம்ம சேனல்ல டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்க உங்களோட வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண பாருங்க. ஸோ BMIங்கிறது ஒரு ஈஸியான கால்குலேஷன். உங்களோட உடல் எடை நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்க யாருக்கிட்டையும் போய் தெரிஞ்சுக்க தேவையில்லை. நீங்களே உங்க வீட்டுல இப்போ கால்குலேட் பண்ணுங்க, உங்களோட BMI என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களோட ஆக்டிவிட்டிஸை செய்யுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.